கன்னியாகுமரி மாவட்டம் 5 கிராமம் அருகே மருங்கூர் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான ரிசார்ட்டில் கடந்த 8ஆம் தேதி இரவு குலசேகரம் பகுதியைச் சேர்ந்த கோகுல் கிருஷ்ணன் சௌமி தம்பதியின் குழந்தை பிறந்தநாள் கொண்டாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளது. இந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் தடை செய்யப்பட்ட உயர் ரக போதைப் பொருட்கள் பயன்படுத்தப்படுவதாக மாவட்ட எஸ்பி ஸ்டாலினுக்கு ரகசிய தகவல் கிடைத்ததை தொடர்ந்து இரவோடு இரவாக போலீசார் அதிரடியாக சோதனை மேற்கொண்டதில் அங்கிருந்த 70க்கும் மேற்பட்டவர்களை பிடித்துள்ளனர். அவர்களிடம் இருந்து கஞ்சா, MDM, LSD உள்ளிட்ட உயர் ரக போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. பிடிபட்டவர்களில் வெளிமாநிலம் மற்றும் வெளிநாடுகளை சேர்ந்தவர்களும் இருந்துள்ளனர். தொடர்ந்து நடத்திய விசாரணைக்கு பின்னர் கோகுல் கிருஷ்ணன், அவரது மனைவி சௌமி, கேரளாவைச் சேர்ந்த விதுன், கோகுல் கிருஷ்ணனின் சகோதரர் கோவிந்த் கிருஷ்ணா, கோவாவைச் சேர்ந்த ஜெயராஜ் சிங் கவுடா, பெங்களூரைச் சேர்ந்த சயித் பன்சால், பாலன்ஸ்வால் மற்றும் ரிசார்ட் உரிமையாளர் ராஜு ஆகிய 8 பேரை கைது செய்த போலீசார் நாகர்கோவில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவர்களை சிறையில் அடைத்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் பல அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இரவு விருந்தில் மதுபோதையில் ஒருவருக்கொருவர் தங்கள் மனைவிகளை மாற்றி உல்லாசமாக இருந்ததாக திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது மட்டுமின்றி இன்ஸ்டாவில் ஆசை வார்த்தைகளை தூண்டி பலரை இந்த வலையில் விழ வைத்துள்ளனர். மேலும் கோகுல் கிருஷ்ணன், அவரது மனைவி சௌமி மற்றும் கைது செய்யப்பட்டவர்கள் பெண்களை வைத்து தொழில் செய்து வந்ததும் தெரிய வந்துள்ளது. ஹெராயின் வகை போதைப் பொருட்கள் மற்றும் வெளிநாட்டு வகை உயரிய போதைப் பொருட்கள் கிடைத்துள்ளதால் இதனை சப்ளை செய்த வெளிநாட்டு புரோக்கர்கள் யார் எனவும், மேல் விசாரணைக்காக கோகுல் கிருஷ்ணனை காவலில் எடுத்து விசாரணை செய்யவும், அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வேறு ரிசார்ட்டுகளில் இதுபோன்ற நிகழ்ச்சி நடந்துள்ளதா என்பது கண்டறிய முடியும் எனவும் மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து இந்த விசாரணைக்காக எஸ்பி தனிப்படை ஒன்றையும் அமைத்து உத்தரவிட்டுள்ளார். மேலும் இந்த சம்பவத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பல விஐபிக்களுக்கு தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகத்திலும் போலீசார் ரகசியமாக தகவல்களை திரட்டி வருகின்றனர்.